பாத்தியா சட்டி தலையன் வேலைய கோபாலி எங்க தட்டினா நீ மடங்க வேணும் எனக்கு தெரிய முடியும். அடிமை பெண் மாதிரி ஆகிட்டேன். குசுண்டி சாமி குசுண்டி சாமி. ஏற்கனவே மணக்குது சுருட்டு தூக்கி போடியா. சரி சாமி. என்ன சாமி விஷயம்? எல்லாம் உன் பொண்ணு விஷயம் தான். என் பொண்ணு விஷயமா? வேலையெல்லாம் நல்லா செய்தா? வேலை பெரிய வேலை பார்த்துட்டான். என்ன சாமி மறைச்சு மறைச்சு பேசுது? ஒண்ணு இல்ல, நம்ம தியேட்டர்ல முழு டிக்கெட் குடுக்கறானே ஒரு அரை டிக்கெட், அவனுக்கும் உன் பொண்ணுக்கும் லைட்டா லவ். பாய்முடா என்ன கத்துற? என்ன சாமி அபாண்டமா பேசுது? சாமி எங்க பொண்ணு எங்க ஜாதியில தான் வாக்கப்படணும். இது எங்க ஜாதி தரம்லாம் ஒத்துக்காதே சாமி. அவன உங்க ஜாதி ஐயா, நீங்க இங்க இருக்கிறீங்க, அவன் தியேட்டர்ல இருக்கிறான். சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா? கவர்மெண்ட் ஜாப், கை நிறைய காசு, அப்புறம் போனஸ் புண்ணாக்குன்னு பின்னால எவ்வளவோ வரும். அது மட்டுமா, அவன் டிக்கெட் கொடுத்தா தான் ஜனங்களே உள்ள வருவாங்க. கலெக்டரா இருந்தாலும் அவன் கதவை திறந்து விட்டா தான் உள்ள வர முடியும். அட இவ்வளவு ஐயா, அவன் பெல் அடிச்சா தான் நான் படமே ஓட்ட முடியுங்கிற அவ்வளவு பெரிய உத்தியோகம். ஏன் சாமி அந்த டிக்கெட் கொடுக்குற சாமி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுமா சாமி? அவன் ஒத்துக்க மாட்டான், அவனுக்கு நிறைய ஆஃபர் இருக்கு. அவனை நைஸா நம்ம தான் மடக்கணும். நீ என் கூட வா, நான் ஐடியா கொடுக்குறேன். சாமி சாமி தடுக்குது சாமி. சம்பந்தமே வந்துட்டு வெறுவைத்தோட போக கூடாது, காசு சாப்பிட்டு போங்க. உன் வீட்டுல காப்பியா வேணாயா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, வெறுவைத்தோட போக கூடாது. இறக்கமா இங்க காப்பி கொண்டுட்டு வா சாமிக்கு, நல்ல கிளாஸா பார்த்து ஊத்தி கொண்டுட்டு வா. இதுதான் நல்ல கிளாஸா? சாமி இதான் என் மூத்த பொண்ணு. சாமி கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? டேய், தம்பி என்ன யோசனை பண்ணுது? தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்கு யோசனை பண்ற? நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசனை பண்றீங்க? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன். தம்பி அண்ணா. யார் அண்ணன்னு சொன்ன? உங்களை தான். உன்னை என்னைக்காச்சும் நான் தம்பின்னு கூப்பிட்டுருக்கேன்னா உன்னை நான் எப்படி கூப்பிடுவேன்? போடா பரண்ட தலை அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? தேங்காய் மட்டும் தலையா போடா. தம்பி நீ என்ன யோசனை பண்றேன்னு எனக்கு தெரியுது. அந்த பொண்ணு நீ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வர்றா, நீ தொட்டா ஒரு மாதிரி ஆயிடுறா. இதுக்கு பேர் தான்ப்பா லவ். இல்லனே அந்த பொண்ணை பார்த்தா அப்புறம் தெரியலையோ. எந்த பொண்ணு தான் எதுக்கு வந்துட்டு நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லுவா? பொண்ணுனா அப்படி இப்படிமா தான் இருப்பா. நம்ம தான் ஓரஞ்சாரமா போய் புரிஞ்சுக்கணும். இந்த பார், நான் சொல்ற மாதிரி கேளு. ஒரு முளை பூவை வாங்கிட்டு போய் அவகிட்ட கூடு. கொடுத்துட்டா உன் மேல பிரியம் இருந்தா அந்த பூவை தலையில வச்சுக்குவா. பிரியம் இல்லன்னு வை, பூவை கீழே போட்டுருவா. எதுக்குன்னா காசை செலவழிச்சுக்கிட்டு மல்லிகைப்பூ கிள்ளிப்பழம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது கையை பிடிச்சிருக்க சொல்லுங்க. ரெக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம். படான்னு அரைஞ்சான்னு வச்சுக்கோங்க, செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். படாத பக்கம் பாத்தியா ஐடியாவை? பச்சை கலர்ல ட்ரவுசர் போட்டு கொச்சியா ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்ப்பா. பார், உன் ஐடியாவெல்லாம் பினாயிலும் பிளீச்சிங் பவுடரோட வச்சுக்க. இதெல்லாம் ஹீரோ ரேஞ்சு. இந்த 10 பைசா பேச்செல்லாம் இங்க பேசவே கூடாது. இவன் இல்லாம நம்ம வாழவே முடியாதாப்பா. சோரி சேரங்க மாதிரி வந்து உடம்போட ஒட்டிட்டானப்பா. வியாதி பாரு, ஓட முடியுதா பாரு பண்ணி. பாரு, நான் சொல்ற மாதிரி செய். இப்போ அண்ணா அண்ணன் என்ன கூப்பிடாது. நானு உன்னை நினைச்சேன், நீனு என்ன நினைச்சேன். நான் கைய பிடிச்சேன். నాకు నిండా పని ఉంది. இதை விட வேற வேலை என்ன இருக்கு? వద్దు. ஐயோ సంతోషయ్యా నిన్న ఏమి చెప్పినావు? పెళ్లి కొడుకున్నారు అమ్మాయి గారు అంతరు అట్లా పొండి పొండి ఆ పక్కన వెళ్ళు. అవును, అబ్బాయి గారు అద్దరు మన బేక రండి. ఎల్లమ్మా ఏ జరుగుతుందో దొంగముండా ఇక్కడ రా. మన ఏర్పాటు ఎట్లా ఉంది? బాగున్నారమ్మా? వీటిలో మంచి పేరు తీసుకోవాలి. పెళ్లి కూడా పిలువయ్యా. என்னடா எதுக்கு உட்காந்த மாதிரி உட்கார்ந்துருக்கானுங்க? அதான் தெரியல. மாப்பிள கொடுக்கு பாவுன்னாரு. மாப்பிள சும்மா சொல்லக்கூடாது. உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது. நல்ல குடும்பம், பல்லுகளை விளக்கவும். பாரு வாய, ஒவ்வொருத்த வாயிலும் தென்னை வேற இத்து போன மாதிரி தாக்க முடியலடா சாமி. எங்க திரும்ப
இது என்ன திடீர்னு கருப்பு? பிஸ்தி யாருக்கு, உனக்கா இல்ல கூட வந்தவங்களுக்கா? எனக்கு தான். டேய் லொள்ளு பண்ண செருப்படி வாங்குவேன். யார் அவன் பேதியாக உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்திருக்கா? என்னடா இந்துக்கையா கங்காரு படுத்துனா? ఉంటా ఉంటా. அடுத்து என்னையா உங்க வழக்கம்? మంగళసూత్రం తీసుకో. தாலியா? சரி குடுறா. తీసుకోయ్యా. கட்டி மேல கட்டி மேல. ఏమిటి గట్టి మేళం? உங்களுக்கு புரியாதோ? கொட்டண்டி கொட்டண்டி. ஏன் அழுகுறீங்க? கூத்துருக்கு பெரிய ஆயிடுச்சு. நக்க போற நாயாட்டம். டேய் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு. இத நீ வாழ்க்கை பூரா அனுபவிக்கணும். என்ன விட்டுறாங்க அப்பா. நேரடியா வர முடியல. இதை எங்க 2 பேர் சார்பா வச்சுங்க. என்னையா பணம் தான் வாங்கியாச்சே, இன்னும் தலையை சொரிஞ்சிட்டு நிக்கிற? என்ன விஷயம் அதெல்லாம் சொல்லு. முதலாளி, எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க இவங்க சொந்தக்காரவங்க, ஆந்திராவை சேர்ந்தவங்க. ம். மாப்பிள்ளை தியேட்டர்ல டிக்கெட் கொடுக்கறவர் தானே, ம். ஒரு ஷோ பாக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க. ம்ஹும். நம்ம தியேட்டரை பத்தி ஆந்திராவுல ஓஹோன்னு பேசுறாங்களாம். அப்படியா? சாமி டேய் டேய் ரொம்ப ரீல் விடாதீங்கடா. நம்ம தியேட்டர் என்ன சாந்தியா இல்ல தேவி பேரலைஸா ஆந்திரா வரைக்கும் பேசுறதுக்கு? டேய், சின்ன சிறுசுங்க ஆசைப்படுது, ஒரு ஷோ போட்டு விடு போ. ஐயோ நான் அதுக்கு சொல்ல முதலாளி. இப்ப கக்கூசுக்கு தான் பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடரும் போடுறோம். இவங்க சொந்தக்காரங்க ஒரு தடவை தியேட்டருக்கு வந்து போயிட்டாங்கன்னா தியேட்டர்ல இருந்து என் ரூம் வரைக்கும் போடணும். இவங்க முதலாளியே சொல்லிட்டாருல, இதுல நீங்க என்ன தலையிடுறது? முதலாளி இருக்கான்னு பாக்குறேன், இல்லாட்ட நாரி பேர் நாரி. ஏற்கனவே நார்னு தான்டா இது. என்ன நீ ரொம்ப பேசுற? டேய், டேய், பெரிய டேய். மைசூர் மகாராஜா அகர்பத்தி குடும்பம் ஒரு தடவை தியேட்டருக்குள்ள வந்து போயிட்டாங்கன்னா ஜவ்வாது கமகமான்னு மணக்கும். டேய், டேய். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்த்தா லைசென்ஸ் கேன்சல் பண்ணிடுவான். இத பாரு, ஏதோ சொந்தக்காரங்க வராங்கன்னு ஆசைப்பட்டு கேக்குறான். ஒரு ஷோ போட்டு விடு போ. டேய் சொந்தக்காரங்க மட்டும் வராங்களா இல்ல வேற எதுவும் ஓட்டிட்டு வராங்களா? இல்ல இல்ல, சொந்தக்காரங்க தான் வராங்க. அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும். மிஷினை தொடச்சு வைங்க. முதல்ல உன் சொந்தக்காரங்களை தொடச்சு கொண்டு வா. 4 சோப்பு வாங்கி கொடுத்துட்டு போ வந்திருக்கேன். போ போ. வர்ற முதலாளி. கூட்டிட்டு வா. 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊமை படம் இருக்குது, நான் போட்டு விடுறேன். தீ பிடிச்ச எரியுது. எல்லாம் ஓடாங்க ஓடாங்க ஓடாங்க. டேய் வாங்க. என்னண்ணே? எப்படா மாமியார் வீடு வசதி? என்ன கேக்குறீங்க? நீங்க பார்த்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க. தினம் விருந்துதான். நல்ல குடும்பம்ண்ணே. பொண்ணுக்கு தங்கமான மனசு. இப்ப எப்படி படுக்கலாம்? மாமியார் வீடு தானே? அம்மா நீ மாமியார் வீட்டுக்கு போவா, அங்கேயே படு, அத நான் வேண்டான்னு சொல்ல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சட்டையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாத. ஏன்? ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க பண்ணி அடிக்கிற நாள். ஐயோ. தெரியாம உன்னை பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா. ஹாய் டேய் நம்மாளு. அடடே வாங்க 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 வாங்க. போறாங்க. வாங்க. எங்க வந்தீங்க? நான் டவுனுக்கு போயிருந்தேனா ஆ. உங்க ஞாபகம் வந்தது. வந்து. உங்களுக்காக கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ இது எதுக்குங்க? நீங்க ஆபரேட் பண்ணும்போது கார்பனே பாக்குறீங்களா? உங்க ஐ டிஃபெக்ட் ஆயிடாது, ஐ மீன் கண்ணு கெட்டு போயிடாது. அதனால இனிமே நீங்க ஆபரேட் பண்ணும்போது இத போட்டுட்டு தான் ஆபரேட் பண்ணும். ஓ. எங்க அப்பா மில்லு கட்டுறாருல, அத பாத்துட்டு வரேன். வரட்டுமா? உங்க அப்பா மில்லு கட்டுறாருங்களா? பை டார்லிங். பாய். பை. ஓய் ஓய். பாத்தியாடா எங்க மாமனாரு மில்லு கட்டுறாரு. ரைஸ் மில்லா இருக்கேன். இருக்கட்டுமே, உன்னால பல்லே கட்ட முடியாது. டேய் இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு. என்னண்ணே அது? கணவனே கண் கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா? என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா. இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. எனக்கு அமைஞ்சது இப்படி,
உனக்கு அமைஞ்சது பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடர் தான். போ போடா. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா, நீ வாழ்க வாழ்க கவிஞர். ஏமி சாமி அவசரங்க வச்சாரா? நான் வெளியில போகட்டுமா? சேச்சே, நான் அதுக்காக வரல, நான் வேற ஒரு வேலையா வந்தேன். ఏమి సమీది నేను అక్కడ పోయినప్పుడు అక్కడ వచ్చారు, ఇక్కడ వచ్చినప్పుడు ఇక్కడ వచ్చారు. சாமி మీ మనసులో ఏమో ఉంది. உந்தி நான் உன்ட்ட ஒண்ணு கேட்கலாம்னு இருக்கேன். చెప్పు சாமி. செப்பறதுக்கு முன்னாடி அந்த ஓட்ட மிஷின் ஆபரேட்டர் கண்ணில் பற்றக்கூடாது. இல்லம்மா, என் மனசு திறந்து கேக்குறேன், என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஒருவேளை நான் கருப்பா இருக்கணும்னு பிடிக்கலையா? அதனால ఏమి సామి, నెలకరి తారు ఎంత కరుపు, అది నాటుకి ఎంత తేవగా ఉంది, అలాగనే నువ్వు నాకు. ஆஹா, டாப்போ டாப்பு, வாசனை தூக்குதே. கப்புடு தூக்கு குப்புடு தூக்கு, கக்கூசுக்குள்ள பின்ன எப்படி தூக்கு? அந்த காலத்துல பாண்டிய மன்னன் பெண்களின் கூந்தலில் வாசம் உண்டான்னு கேட்டாரு. நான் மட்டும் அந்த காலத்துல இருந்தேன்னா கூந்தல்ல தான் வாசனை இருக்குன்னு அடிச்சு சொல்லிருப்பேன். சாமி అదంతా లేదు, నేను ఇక్కడ కూటిட்டு இருந்தேன்ல, அது எதுனா மேல தெரிச்சிருக்கும். சேச்சே, அந்த வாசனைக்கு இந்த வாசனைக்கு எனக்கு தெரியாது. உன் மேல அத்தரு, சந்தனம், சவ்வாது, ரோஜா, மல்லிகை இதெல்லாம் அரைச்சு ஊத்துன மாதிரி ஒரு வாசனை. பரதேசி நாய் எங்க நின்று என்ன பேசு பாரு. போ சாமி குறும்பு. நீ என் மனக்கு அரும்பு, வெட்டி வேறு வாசம், வெடல் புள்ள நேசம். சச்சி, நாயே. ஏய், டா, ஆபரேட்டர் சார் சொல்றாரு. பேச ஏண்டா, எங்க பேச வேண்டிய வசனத்தை எங்கடா பேசுற? அரண்மனை அந்த புறத்துல பெட்ரூம்ல பேச வேண்டிய வசனத்தை கக்கூசுக்கு நடுவில் நின்று பேசிட்டு இருக்கிறீங்க. ஏண்டா, காதுல கண்ணுதான் இல்ல, மூக்குமாடா இல்ல? சரி சரி, இங்க நாரதோடு இருக்கட்டும், ஊர் நாரதுக்குள்ள அவ கழுத்துல தாலியை கட்டு. எது தாலியை கட்டுறதா? ஏன் தகுதி என்ன, அவ தகுதி என்ன? என்னது தகுதியா? என்ன நீ பெரிய ராயன் ஒரு 5-6 கப்பல் வச்சிருக்கிற, அவ ஒரு 1.5 கப்பல் வச்சிருக்கா, உங்களுக்குள்ள தகுதி பேதம் வந்துருச்சு. நாயை அரை டிக்கெட் கிழிச்சிட்டு ஒவ்வொரு ஆளா நீ உள்ள விடுற, அவ பினாயில் தெளிக்கிறா. 2 கழுதி ஒன்னா சேரக்கூடாதா? அண்ணே, இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுரும். இதெல்லாம் நீங்க பெருந்தன்மையா கண்டுக்கிற கூடாது. எது, ஒரு பொம்பளைய ஒரு நாள் தொட்டுட்டு நீ விட்டுருவ, அத நான் பெருந்தன்மையா கண்டுக்க கூடாது. பாத்தீங்களா, ஒரு நாள் ஒரு பொம்பளைய தொடுறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க, எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க. இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டிபாகர் விட்டான்னா, அப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய டகாட்டி பண்ணுவானுங்க. ஐயா பாருங்க ஐயா இந்த அநியாயத்தை. தாலி கட்டுறா. சும்மா இருங்க, எனக்கு வேற பொண்ணு பார்த்திருக்கேன், விளையாடாதீங்க. வேற பொண்ணா? பாத்தியா சட்டி தலையன் வேலைய? கோபராணி எங்க தட்டினா நீ மடங்க வேணும் எனக்கு தெரிய முடியே. யாரு சாமியா? என்ன சாமி மூக்க பிடிச்சிட்டு வருது? வாசனை மூக்க துளைக்குது. இந்தியாவுக்கே இந்த ஏரியாவில இருந்தா செண்டு தயாராகி போகுது போல. ரெண்டு சாமி ரெண்டு ரெண்டரை சாமி, இதே வீடு. ஓஹோ, இதுக்கு பேர் தான் வீடா? ஆமா சாமி. வாங்க சாமி, உள்ள உட்கார்ந்தே பேசலாம். உட்கார்ந்து பேசுறதா? ஆமா. மொத்தமா 2 பேர் நின்று பேசுறதுக்கு இடம் இல்ல. வேணா ஒண்ணு செய்வோம், 2 பேர் படுத்துட்டு பேசுவோமா? இல்ல சாமி, ரெண்டு சாமி ரெண்டு. அடிமை பெண் மாதிரி ஆகிட்டேன். குசுண்டி சாமி, குசுண்டி சாமி. ஏற்கனவே மணக்குது, சுருட்டு தூக்கி போடியா. சரி சாமி. என்ன சாமி விஷயம்? எல்லாம் உன் பொண்ணு விஷயம் தான். என் பொண்ணு விஷயமா? வேலையெல்லாம் நல்லா செய்தா? வேலை பெரிய வேலை பார்த்துட்டான். என்ன சாமி மறைச்சு மறைச்சு பேசுது? அது ஒண்ணு இல்ல, நம்ம தியேட்டர்ல முழு டிக்கெட் குடுக்கறானே ஒரு அரை டிக்கெட், அவனுக்கும் உன் பொண்ணுக்கும் லைட்டா லவ். பயமுடா, என்ன கத்துற? என்ன சாமி அபள்ளமா பேசுது? சாமி, எங்க பொண்ணு எங்க ஜாதியில தான் வாக்கப்படணும், இது எங்க ஜாதி தரம்லாம் ஒத்துக்காதே சாமி. அவனும் உங்க ஜாதி ஐயா, நீங்க இங்க இருக்கிறீங்க, அவன் தியேட்டர்ல இருக்கிறான். சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா? கவர்மெண்ட் ஜாப், கை நிறைய காசு, அப்புறம் போனஸ் புண்ணாக்குன்னு பின்னால எவ்வளவோ வரும். அது மட்டுமா, அவன் டிக்கெட் கொடுத்தா தான் ஜனங்களே உள்ள வருவாங்க. கலெக்டரா இருந்தாலும் அவன் கதவை திறந்து விட்டா தான் உள்ள வர முடியும். அட இவ்வளவு ஐயா, அவன் பெல் அடிச்சா தான் நான் படமே ஓட்ட முடியுங்கிற அவ்வளவு பெரிய உத்தியோகம். ஏன் சாமி, அந்த டிக்கெட் கொடுக்குற சாமி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுமா சாமி? அவன் ஒத்துக்க மாட்டான், அவனுக்கு நிறைய ஆஃபர் இருக்கு. அவனை நைஸா நம்ம தான் மடக்கணும். நீ என் கூட வா, நான் ஐடியா கொடுக்குறேன். சாமி சாமி தடுக்குது சாமி. சம்பந்தமே வந்துட்டு வெறுவைத்தோட போக கூடாது, காசு சாப்பிட்டு போங்க. உன் வீட்டுல காப்பியா வேணாம் ஐயா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, வெறுவைத்தோட போக கூடாது. இறக்கமா இங்க காப்பி கொண்டுட்டு வா சாமிக்கு, நல்ல கிளாஸா பார்த்து ஊத்தி கொண்டுட்டு வா. இதுதான் நல்ல கிளாஸா? சாமி
இதான் என் மூத்த பொண்ணு. சாமி கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? டேய், தம்பி என்ன யோசனை பண்ணுது? தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்கு யோசனை பண்ற? நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசனை பண்றீங்க? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன். தம்பி அண்ணா, யார் அண்ணன்னு சொன்ன? உங்களை தான். உன்னை என்னைக்காச்சும் நான் தம்பின்னு கூப்பிட்டுருக்கேன்னா உன்னை நான் எப்படி கூப்பிடுவேன்? போடா பரட்ட தலை அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? தேங்காய் மட்டும் தலையா? தம்பி, நீ என்ன யோசனை பண்றேன்னு எனக்கு தெரியுது. அந்த பொண்ணு நீ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வர்றா, நீ தொட்டா ஒரு மாதிரி ஆயிடுறா. இதுக்கு பேர் தான்ப்பா லவ். இல்லனே, அந்த பொண்ணை பார்த்தா அப்புறம் தெரியலையே. எந்த பொண்ணு தான் எதுக்கு வந்துட்டு நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லுவா? பொண்ணுனா அப்படி இப்படி மாத்தா இருப்பா. நம்ம தான் ஓரஞ்சாரமா போய் புரிஞ்சுக்கணும். இந்த பார், நான் சொல்ற மாதிரி கேளு. ஒரு முளை பூவை வாங்கிட்டு போய் அவகிட்ட கொடுத்துட்டா உன் மேல பிரியம் இருந்தா அந்த பூவை தலையில வச்சுக்குவா. பிரியம் இல்லன்னு வை, பூவை கீழே போட்டுருவா. எதுக்குன்னா காசை செலவழிச்சுக்கிட்டு மல்லிகைப்பூ கிள்ளிப்பழம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது கையை பிடிச்சிருக்க சொல்லுங்க. ரெக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம். படான்னு அரைஞ்சான்னு வச்சுக்கோங்க, செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். படாத பக்கம் பாத்தியா ஐடியாவை? பச்சை கலர்ல ட்ரவுசர் போட்டு கொச்சியா ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்ப்பா. பார், உன் ஐடியாவெல்லாம் பினாயிலும் பிளீச்சிங் பவுடரோட வச்சுக்க. இதெல்லாம் ஹீரோ ரேஞ்சு. இந்த 10 பைசா பேச்செல்லாம் இங்க பேசவே கூடாது. ஏன்பா, இவன் இல்லாம நம்ம வாழவே முடியாதாப்பா. சோரி ஸ்டேரிங் மாதிரி வந்து உடம்போட ஒட்டிட்டானப்பா. வியாதினே. போடா போடா. பாரு, ஓட முடியுதா பாரு பண்ணி. பாரு, நான் சொல்ற மாதிரி செய். இப்போ அண்ணா, அண்ணன் என்ன கூப்பிடாதா? ஏங்க அடடே, முன்னால வந்துட்டீங்களா? நான் முன்னால வரீங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏன் இங்க நிக்கிறீங்க? ஒரு நேர்த்திக்கடன். யாருக்கு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். என் கையில என்ன வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. வாழையில மல்லிப்பூ சுத்தி வச்சிருக்கீங்க. எப்படி தெரியும்? ஏங்க, உங்க பின்னால இருந்து தானங்க வந்தேன். இந்த பூவுல ஒரு பெரிய விசேஷமே இருக்குங்க. என்னது? இத வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு மனசுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளை சீக்கிரமே கிடைக்கும்ன்றது ஐதீகம். யார் சொன்னது? என் கூட இந்த சாமியார் பசங்க இருக்காங்க, அவங்க சொல்லி அனுப்பிச்சாங்க. இந்த பூவை நீங்க எப்படி வச்சுக்க போறீங்களோ அதுல தாங்க என் எதிர்காலமே இருக்கு. இந்தாங்க. எங்க போற? அவங்க என்ன செய்யறான்னு பாக்கத்தான். இப்ப நானும் அதான பார்க்க போறேன். நீ போய் என்ன பண்ண போற? பாத்துன்னு சொல்ல மாட்டேனா? பின்னால் வாடா. என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? இல்ல, அந்த சாமியார் பசங்க இந்த பூவை நீங்க தலையில வச்சுக்கிட்டா என்ன விரும்புற அர்த்தம்னு சொன்னாங்க. நீங்க சாமிக்கு வச்சிட்டீங்களே. இல்லையே, நீங்க எனக்கு கொடுத்த பூவை நான் உங்களுக்கு தானே போட்டேன். எனக்கா? ஆமா, நான் மாலை போட்டது என் கணபதிக்கு தான். என்னண்ணே? ஏப்பா, உன் காதல் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எங்களை சாமியார்னு சொல்லிட்டிய. இவனை சொல்ல அண்ணக்காவடி, என்ன சொல்லாமா? எங்க போற? ஏன் என்ன பார்த்தா டப்புன்னு எந்திரிச்சு? ஒண்ணும் இல்லைங்க. அதான பார்த்தேன். ஏன் பயப்படுற? நான் என்ன நெருப்பா? நான் பஞ்சுங்க, பத்திக்குமோன்னு பயமா இருக்கு. பயப்படாத. உன்னை பார்த்த அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ எனக்கு, நான் உனக்குன்னு. அதுக்கப்புறம் தான் பழக ஆரம்பிச்சேன். எப்பவும் உங்க பக்கத்துல இருக்கணுங்கிறதா எனக்கும் ஆசை. அதுக்கு கல்யாணம்னு ஒண்ணு தேவை. காதல்னு ஆரம்பிக்கலன்னா கல்யாணம்னு பொசுக்குன்னு முடிச்சிட்ட. முடிவு தெரியாம ஆரம்பிக்கிறது தப்புங்க. நான் அனாதையா பிறந்த, அனாதையா வளர்ந்த, அரசாங்கத்து தயவுல டீச்சரா பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு அவமானம்னா என்ன நானே அழிச்சுக்குவேன். என்ன நீ பெரிய வார்த்தைலாம் பேசுற? கொக்கும் கோழியும் குடும்பம் நடத்துது, அதென்ன கல்யாணம் பண்ணிட்டு நடத்துது? மிருகத்துக்கும் பறவைக்கும் ஆண்டவன் தாங்க சாட்சி. மனுஷனுக்கும் மனுஷிக்கும் மனசுதான் சாட்சி. அந்த மனசாட்சியோட கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாதுங்க. ஆக மனசாட்சி குத்தி கொடைதுங்கிற, கல்யாணம் தான் நல்ல முடிவுங்கிற. நானும் மானசம்தான், எனக்கும் மனசாட்சி இருக்கு. உன் மனசாட்சிக்கு மறந்து போடுறேன், உள்ளவா. ஆமா, நீ என் இதயத்தை தொட்ட. உன் நெத்தியில நான் இந்த குங்குமத்தை இடுறேன்.
இனி நீ அனாதை இல்ல. உனக்கு எல்லாமே நான் தான். மனச பறி கொடுத்த மனசார இதை நான் உனக்கு போடுறேன். நீ கயிறா கேட்ட, நான் சைனா போடுறேன். ஐயா இப்பதான் வெளியே போனாரு. எங்க போயிருக்காரு? அனைமா வீட்டுக்கு தான் இருக்கணும். அவரோட பையனாமா வந்து கூட்டிட்டு போனா. பையனா? ஆமாம்மா, அவங்க சம்சாரம் ஏதோ அர்ஜென்ட்டா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி பையன் கையோட அழைச்சிட்டு போயிட்டான். சம்சாரமா? ஆமாம்மா, 24 கோவிந்தா ஸ்ட்ரீட், எல்லைமன் காலனி தான் அவரோட அட்ரஸ். చెప్పరా గోవిందా 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 గోవిందా. வாங்க வாங்க சின்ன பாப்பு, கொஞ்சம் கிடறா. என்ன பாவா? மை வைஃப் சின்ன பாப்பு, மை சன் బంగారు నాయుడు, மை டாட்டர் అమ్ములు. చిన్న పాపు, ఇది ఎవరు తెలుసా? కమిషనర్ డాటర్. வணக்கம். ஸ்கவுண்ட்ரல். யார் பாத்துட்டு? உன்னை பார்த்தாண்டா. எந்திர சொல்ல போ. ஸ்டூபிட். You bloody cheat. இது பாருமா, நீ கமிஷனர் பொண்ணா இருக்கலாம், 6 இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கலாம். அதுக்காக ஒரு ஆம்பளைய பொண்டாட்டி முன்னால மரியாதையில எப்படி பேசுவ? I also know English. பாவா. Yes, you are correct only, but ஒரு அயோக்கியனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை தான் நான் கொடுக்கிறேன். பாவா, what nonsense he is talking? yes, that is what I am not. Also, எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன மேன் புரியல? அன்னைக்கு ஸ்டேஷன்ல வச்சு தங்கச்சங்களை பிரசன்ட் பண்ணனே, அப்போ உடக்க மாதிரி கழுத்து நீட்டியே, அது புரியல? அதுக்கப்புறம் ஒரு நாள் ரோட்ல ஐ லவ் யூ னு சொல்லி கண்ணடிச்சனே, அது உனக்கு புரியல? கிரைம் இன்ஸ்பெக்டர் ஆனதும் ஃப்ளவர் பொக்கே பிரசன்ட் பண்ணி கண்ணத்துல முத்தம் கொடுத்தனே, அதுவும் உனக்கு புரியல? இருங்க இருங்க, இப்ப கடைசி ஏதோ முத்தம் கொடுத்தா சொன்னீங்களே, அது மட்டும் தானே, வேற எதுவும் பலான தப்பு நடந்துடலையே? வாய முடியா, நான் மாடர்ன் டைப் தான், ஆனா அந்த அளவுக்கு அத்துமீறி போறவல்ல. கல்யாணமாகி 2 புள்ள பெத்தாச்சு, இந்த அம்மா வேற கட்டுக்கொலையாம இருக்காங்க, பத்தாததுக்கு கமிஷனர் பொண்ணு வேற கேக்குதோ? சின்ன பாப்பு, அவங்க இவ்வளவு நேரம் பேசுனதுல இருந்து சமாச்சாரம் என்னன்னு உனக்கு புரியுதா? தெளிவா புரியுது பாவா. இப்ப நான் மட்டும் எல்லா உண்மைகளையும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லலன்னு வை, எனக்கு மத்தியான சாப்பாடு வீட்டுல கிடையாது. களியோ கம்மஞ்சோரோ ஜெயில தான் போய் சாப்பிட வேண்டியிருக்கும். ஐயோ, எல்லா உண்மையும் சொல்லிடுங்க பாவா. ஓகே, தேங்க்யூ. இத பாருங்க, நீங்க கோவப்படுறதுல அர்த்தம் இருக்கு. நீங்க என்ன திட்டினது கூட 100க்கு 100 கரெக்ட். ஆனா உங்களை காதலிச்சு ஏமாத்தினது நான் இல்ல. இத பாரு, நீ நாமம் போட்டதோட நிறுத்திக்க, எனக்கு நாமம் போடாத, புரியுதா? என் குழந்தை மேல சத்தியமா என்ன மாதிரி உருவத்துல இன்னொருத்தர் இருக்கான். நீங்க அவங்கிட்ட தான் ஏமாந்துருக்கீங்க. தலை சுத்துற மாதிரி இருக்குல்ல? ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அங்க உட்காருங்க. ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து என்ன நடந்ததுன்னு நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அவ ஒரு பெரிய கிரிமினலா இருப்பான் போல இருக்கே. பெரிய கிரிமினலா? விட்டா கடத்தல் பண்ண சோபராஜே மீறுவாங்க. ஓகே, நான் இப்பவே என் டாடி கிட்ட சொல்லி அவனை இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன். இத பாருங்க, போலீஸ் பத்தி உங்களுக்கு தெரியாதல்ல, கையங்களவுமா பிடிச்சாலுடைய என்ன மாதிரி இன்னொரு ஆள் இருக்காங்கறத டிபார்ட்மெண்ட் ஒத்துக்கவே ஒத்துக்காது. கரெக்ட். அது மட்டும் இல்லாம என்னை ஏமாத்தின அயோக்கியாவ அவனை ஏன் கையாலே பிடிச்சு உள்ள தள்ளினாதான் என் ஆத்திரம் தீரும். There you are. இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு ஒரு டான்ஸ் ரிஹர்சல் இருக்கு, என்ன அங்க மீட் பண்றதா சொல்லிருக்கா. அப்ப அவனை கையோட பிடிச்சிடுறேன். ஜஸ்ட் a minute. என் வீட்டுக்காரரு எவ்வளவு டேலண்டட்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்தும் அவரே அவனை பிடிக்க போய் 2-3 வாட்டி ஃபெயிலியர் ஆயிட்டாரு. ஆஃப்டர் ஆல் நீங்க ஒரு லேடி, உங்களால என்ன பண்ண முடியும்? அதனால என் வீட்டுக்காரரை ஹெல்ப்புக்கு கூட்டி போறதுதான் பெட்டர். உங்க ஹஸ்பண்டும் அவனும் ஒரே மாதிரி இருப்பான்னு நீங்களே சொல்றீங்களே, அப்ப இவரும் அங்க வந்தாருன்னா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாது? ஆகும், ஆயிருக்கேன். Shut up. என் ஹஸ்பண்ட் உங்களோட இப்படியே வரப்போறது இல்ல, வேற ஒரு வேஷத்துல வரப்போறாரு. சின்ன பாப்பு, ஏற்கனவே சிங்கு வேஷத்தினால பல குழப்பம் வந்ததே. இப்ப சிங் வேஷம் இல்ல,
வேற ஒரு வித்தியாசமான வேஷம். நான் உனக்கு மயக்க மாத்திரை போட்டு நீ குடிச்சிய? குடிக்கல, குடிச்ச மாதிரி நடிச்சேன். ஓஹோ, இத பார், இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். நான் சில குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நீ மரியாதையா உன் வீட்டுக்குள்ளேயே மறைஞ்சிருக்கணும். இல்ல நான் ஒரிஜினல், நீ டூப்ளிகேட். நீ என்னமோ ஒரிஜினல் மாதிரி எல்லாத்தையும் கைது பண்ணுவாங்க. என்ன என்ன இழிச்சவாய் நினைச்சியா? சொன்னாலும் சொல்லாட்டி நீ இழிச்சவாய் தான்டா. எது? ஏன் பேச மாட்டேன்? கையில துப்பாக்கி இருக்குல்ல, நீ மட்டும் ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா அந்த துப்பாக்கி தூக்கி வீசிட்டு ஒண்டி கொண்டி வாடா பாக்கலாம். இருக்க மாதிரி உளராத. தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. சின்ன வயசுல இருந்தே ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர் ஆகணுங்கிறது என்னோட லட்சியம். ஆனா செய்யாத ஒரு தப்புக்காக ஜெயில் தண்டனை அனுபவிச்ச குற்றவாளிங்கிறதுனால எனக்கு அந்த போலீஸ் உத்தியோகம் கிடைக்கல. அதனாலதான் இத்தனை நாளா உங்க இடத்துல உனக்கு பதிலா உட்கார்ந்துட்டு பல குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ காசிநாத்ங்கிற ஒரு பெரிய கடத்தல்காரன் நான் யாரு என்னங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன போலீஸ் வேஷத்திலேயே அவனுக்காக கடத்தல் பண்ண சொன்னான். நான் முடியாதுன்னு மறுத்தப்போ உன்னை கொலை பண்ணிட்டு அந்த பழி என் மேல போட்டுருவேன்னு என்ன பிளாக்மெயில் பண்ண. உன் உயிரை காப்பாத்துறதுக்காகவும் காசிநாத்தையும் அவனுடைய கூட்டாளிகளையும் கையும் களவுமா பிடிக்கிறதுக்காகவும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து நான் காசிநாத் கீழே வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாரம் அவகாசம் கொடு. அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட சரண்டர் ஆக. அருமையான கதை, அழகான கதை. எவனா கோயம்புத்தூர் ஜில்லால இருந்து அள்ளி முடிஞ்சிட்டு காதல கடுக்கன் வச்சுட்டு வருவான் பாரு, அவன்கிட்ட போய் சொல்லு, அவன் நம்புவான். இத பார், 1 2 3ன்னு உனக்கு 3 வரைக்கும் நான் டைம் தர்றேன். அதுக்குள்ள நீயே மரியாதை என்கிட்ட சரண்டர் ஆனீனா உனக்காக கோர்ட்ல பரிந்துரை பண்ணி உன்னுடைய தண்டனையை மேக்ஸிமம் என்னால குறைக்க முடியும். அதர்வைஸ் என்னங்க கொஞ்சம் போலீஸ் கூப்பிடுங்களேன். கமிஷனர் பொண்ணுன்னா கொக்கான. தேங்க்யூ மேடம். ரெண்டு பேருமே கிட்ட வராதீங்க. வந்தீங்க சுட்டுருவேன். மேடம் நான் ஒரிஜினல், இவன் தான் டூப்ளிகேட். அது எனக்கு தெரியும். ஆனா நீ ஒரு சோப்லாங்கி. சோப்லாங்கியா? ஆமா. இவ்வளவு நேரம் இவர் பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கு என்னமோ இவர் நல்லவர்னு தான் தோணுது. நான் லவ் பண்ற ஆளு நிச்சயமா மோசமா இருக்க மாட்டாரு. அச்சோ, காதல் கண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க, அது கரெக்டா தான் இருக்கு. இத பாருங்க மேடம், இவன் ஒரு பயங்கரமான ஜெகஜால கில்லாடி. உங்களை மயக்கிற மாதிரி ஏதோ கதை சொல்லிட்டான். தயவு செய்து இவனை நீங்க நம்பாதீங்க. நோ மிஸ்டர் டூப்ளிகேட், உங்க ஒரிஜினல் பேர் என்ன? சொல்றே. இல்ல அவங்க தானே கேட்டாங்க. ராமு. How sweet. Thank you மிஸ்டர் ராமு. அடடா, நான் எப்ப உங்ககிட்ட என் மனசை பறி கொடுத்தேனோ நான் அப்பவே உங்க மனைவி ஆயிட்டேன். இனிமே நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அப்படியே கேட்பேன். இது சரியா வராது. நான் இப்பவே உங்க அப்பா கமிஷனர்ட்ட சொல்லி உங்க 2 பேருக்கு வத்தி வைக்கிறேன் இல்லையா பாரு. நோ 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 நோ, ஷூட் பண்ணிடுவேன். மிஸ்டர் ராமு, இப்ப என்ன பண்றது? இவன் தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு. இவன் அடிக்கடி இப்படி வெளியே சுத்திட்டு இருந்தானா ஒண்ணு போலீஸ் சந்தேகம் வரும், இல்ல காசிநாத்தோட ஆட்கள் இவனை கொலை பண்ணுவாங்க. ஒண்ணு பண்ணுவோமா? இந்த ஆள் கை கால் எல்லாம் கட்டி போட்டு இந்த ரூம்லயே பூட்டி வச்சிட்டு போயிடலாமா? இல்ல இல்ல, அது சரியா வராது. இந்த ஆள் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போகலன்னா இந்த ஆள் சம்சாரம் போலீஸ்ல போய் ஏதாவது கசமுசம் உடனே வைப்பாங்க. ஒண்ணு பண்ணுவோம், இந்த ஆள் வேஸ்ட நான் போட்டுக்கிறேன். என் ட்ரெஸ்ல ஏதாவது ஒண்ணு இந்த ஆளுக்கு மாட்டி விட்டு இந்த ஆள் வீட்லயே கொண்டு போய் கையை காலை கட்டி அரெஸ்ட் பண்ணி வைப்போம். நீ நெருப்புடன் விளையாடுகிறாய். ஏச்சி பாய் முடுறா. இத பாரு, இந்த ஆள் சம்சாரம் வாசலையே உட்கார்ந்து இருக்கு. அந்த பொம்பளை சரியான வாயாடி. பேசாம இரு. நான் அந்த பொம்பளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ முன்னால இறங்கி போய் அந்த பொம்பளைகிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்து என் பக்கத்துல வராம பாத்துக்கோ. இறங்கி வா. கொஞ்சம் இருங்க, கை கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்க பாவா அந்த கிரிமினலை புடிச்சிட்டாரு. எனக்கு தெரியும், என் ஹஸ்பண்ட் எப்பவுமே ரொம்ப டேலண்டட். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் உள்ள வரீங்களா? பாவா அவரும் உள்ளதான் வராரு. கம் ஆன் கம் ஆன். என்ன, நான் உங்க பாவாவை என்னமோ நினைச்சிருந்தேன். ஆனா ஃபைட் நான் ஃபைட், அப்படி ஒரு ஃபைட். ஐ நோ இட். இயற்கையிலேயே என் பாவா ரொம்ப முரட்டுத்தனமான கேரக்டர். என்னது, என் பாவா அவனை வாயை கட்டி கூட்டு போறாரு, அதுவும் என் பெட்ரூம்ல கூட்டு போறாரு. இருங்க இருங்க இருங்க, என்ன இதுல ஒரு விஷயம் இருக்கு. இந்த கிரிமினலுக்கு பல பேரோட கனெக்ஷன் இருக்கு. இவனை இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்க, மத்தவங்க எல்லாரும் தலைமறைவாயிடுவாங்க. அதனால
அவங்க எல்லாத்தையும் பிடிக்கிற வரைக்கும் உங்க பாபாவின ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்க போறாரு. 2 நாளைக்கு வாயை மூடிட்டு அமைதியா இரு. எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை நான் ரிலீஸ் பண்றேன். அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு சரண்டர் ஆகுறேன். ஒரு முக்கியமான விஷயம், நானும் உங்க பாபாவும் மத்தவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நீங்க இந்த ஆளு வாய் கட்ட அவுக்கவே கூடாது. ஓகே, அதுல நான் பாத்துக்கிறேன். பாபா, என்ன பாபா வந்த வேகத்திலே போறீங்க? அதுவும் இந்த வேஷத்திலே போறீங்க? இல்ல, இந்த வேஷம் கொஞ்சம் ராசியா இருக்கு. இதுலயே போய் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறேன். சரி, வந்தது வந்துட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சமானது ஒண்ணு சுட்டு வச்சிருக்கேன். ஒண்ணே ஒண்ணு சாப்பிட்டு போங்களேன். கூட கமிஷனர் பொண்ணு நிக்குதுல்ல, அது கூட ப்ரமோஷன் கிடைக்கும். எதுக்கே கத்துற? ஐயோ, என்னையா ஃபைட் அடிக்கிற? டேய், சீக்கிரம் சமையலுக்கு போய் மிளகாத்தூள் எடுத்து வர. ஏயா, இத்தனை நாளா என் புருஷனை கஷ்டப்படுத்தின. அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து புட்டு வேற தின்னுட்டு போன. இன்னைக்கு ஃபைட் அடிக்கிற. இந்த கிட்ட அடிச்சது. வரட்டும், மிளகாத்தூள் வரட்டும், பாக்குறேன். அப்பா மாதிரி இருக்குதே. ஆய் விடு. இது உன் அப்பா இல்லடா, அப்பா மாதிரி இருக்கிற திருட. சொல்லுமா ஏண்டா, உன் பேர் என்னடா? ஸ்டூபிட். எங்க அம்மாவை அசைச்சிடுச்சு. இந்த அம்மா அப்படி கொஞ்சம் கொடுமா. அம்மா, எனக்கு கொஞ்சம் கொடுமா. போடு போடு போடு, நல்லா போடு. சின்ன பாப்பா, உன் வலது தொடையில் மீன் மட்டும். என் வலது தொடையில மீன் மச்சம் இருக்கிறது இந்த உலகத்திலேயே என் பாவா ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படின்னா நீங்க என் பாவாவா? பாவா. ஏன் சின்ன பாப்பு, எவருமே ஸ்டாப் செய்யல. போலீஸ் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு இருக்குல்ல, அது கொடுங்க. இது எதுக்கு? இதை கையில வச்சிட்டு முடிச்சிட்டு இருக்கீங்களா? ஏய், this is fire. Stop, stop, stop. வண்டியில பேசஞ்சர் இருக்காங்கம்மா. இருக்கடியா, போலீஸ் சொல்றல, கேக்கடியா? பாவா, come on. நோ சின்ன பாப்பு, நீ பண்றது ரொம்ப அநியாயம். இந்த மாதிரி தப்பு பண்ணதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த நேரத்துல போய் நியாயம் பேசிட்டு வாயா. ராமு, என்னடா இது? ஒரு வாரத்துக்குள்ள மெட்ராஸ் போயிட்டு வரேன்னு சொன்னே, என்ன இதெல்லாம்? ஐயோ, இது என்ன புது கன்ஃபியூஸா இருக்கு? என்னம்மா, இவர் என் ஹஸ்பண்ட் வீரசாமி. இல்ல இல்ல, என் மகன் ராமு. இல்ல வீரசாமி. இல்ல, என் புள்ள ராமுங்கறல. வீரசாமிங்கறல. ஐயோ, என் புள்ள ராமுமா. ராமு. வீரசாமி தான். இல்ல, ராமு தான். இத பாருமா, நான் உங்க புள்ள ராமு தான். நீ கம்மட்டு சின்ன பாப்பு. இத பாருமா, நான் உங்க புள்ள ராமு தான். இத புதுசா கல்யாணம் பண்ணிட்டேன். மீதி சமாச்சாரம் வீட்டுல போய் சொல்றேன். ஏண்டா, போய் இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டேன்? இரு சாந்தி சாந்தி, வீட்டுல போய் விவரமா பேசிக்கலாம். வாங்க வாங்க வாங்க. ஆமா, அந்த கேமரா வச்சு என்ன பண்ண போறீங்க? இந்த அம்மாவை வீடியோ கேமரால ஷூட் பண்ணி அந்த கேசட்டை ராமுக்கு அனுப்ப போறேன். 24 மணி நேரத்துல நீ என்கிட்ட சரண்டர் ஆகல, உங்க அம்மா அவுட் அப்படின்னு அவன்கிட்ட சொல்ல போறேன். தாய் பாசத்துல கரெக்ட் சரண்டர் ஆயிடுவான். வெரி குட். எப்பவுமே ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போதுதான் உங்க பிரெயின்ல ஒரு ஸ்பார்க்கே வருது பாபா. பாபா, பின்னால அந்த கருப்பு பெட்ஷீட் எதுக்கு? அதாவது இந்த அம்மாவை நம்ம எங்க கட்டி வச்சிருக்கோம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே நம்மள எல்லாம் அடிச்சு போட்டு அந்த அம்மாவை காப்பாத்திட்டு போயிருவான். அதனால இந்த பின்னால லொகேஷன் தெரியாம இருக்கிறதுக்காக பேக் டிராப்ல பிளாக் பெட்ஷீட். சூப்பர். இதெல்லாம் டிபார்ட்மெண்ட் மூல. லைட் போடு, லைட் போடு. ஏய் பொம்பளை, தலையை தொங்க போட்டிருந்தா எப்படி? ஆணு கத்து, அப்பதானே உன் பையன் பார்த்து பயப்படுவான். உன்னை யாராவது கத்தி எடுத்துட்டு சதக்கம் குத்த வந்தா பயங்கரமா கத்த மாட்டேன். கத்து. அடப்போடா. போடாவா. சின்ன பாப்பு, நீ போய் கதவை திறக்க வேண்டாம். யாருன்னு மட்டும் கேளு. போ. யாரு? நான் தான் கதவை திறறேன். ஐயோ, ஊருக்கு போன அர்த்தம் வந்துருச்சு பாவா. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? ஏன் 2 புள்ளி பெத்தாச்சு. பட்ட பகல்ல இந்த மாதிரி கதவை தாப்பால போட்டா என்ன அர்த்தம்? 4 பேர் சிரிக்க மாட்டாங்க. உனக்கு எத்தனை வாட் சொன்னாலும் சூடும் சொல். சீதா, ஜானகி, சீதா, ஜானகி. ஏதோ ஊர்ல இருந்தியே, நீ எப்படி இங்க வந்த? உன்னை எதுக்காக இப்படி கட்டி வச்சிருக்காங்க? அம்மா, அந்த பொம்பளை அவுத்துடாதம்மா. சும்மா இருடா. ஐயோ, உனக்கு இந்த பொம்பளை பத்தி தெரியாதுமா. இந்த பொம்பளைக்கு என்ன மாதிரி இன்னொரு பையன் இருக்கான். தெரியும். என்ன ஜானகி,
இவ்வளவு நேரமா இவன் நான் ராமு இல்லன்னு வளர்கிட்டு இருந்தா இப்ப நீ கூட சேர்ந்துட்டியா? எனக்கு ஒரே ஒரு புள்ள ராமு, அது இவன் தானே? இல்லம்மா, இது என் புள்ள வீராசாமி. ஆனா என் புள்ளையும் உன் புள்ளைதான். ஐயோ, என் பிள்ளையும் உன் பிள்ளையா? చిన్న పాప ఇక్కడ ఏమిటో కన్ఫ్యూజ్ జరుగుతుంది. లేదురా, నేను చెప్పేది నిజం. సీత, நான் உனக்கு பிரசவம் பார்த்தேனே, ஞாபகம் இருக்கா? உனக்கு முதல் குழந்தை பிறந்ததும் அது நான் குளிப்பாட்டத்துக்காக எடுத்துக்கிட்டு போனேன். அதுக்குள்ள 2வது குழந்தை பிறந்துச்சு. நீ அப்ப மயக்கத்துல இருந்து குழந்தை இல்லாத ஏக்கத்துல அந்த முதல் குழந்தை நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். அந்த குழந்தைதான் இந்த வீராசாமி. என்னம்மா இது? இந்தி படத்துல வர்ற மாதிரி பழைய பிளாஷ்பேக் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கியா? இல்லடா, நான் சொல்றதெல்லாம் நிஜம். இந்த பொம்பளைகளை காதலிச்சாலே இப்படித்தான். இருக்கிற காசுக்கு பேண்ட் செட் வாங்கிட்டேன், அன்றாட செலவுக்கு அல்லாடுறேன். என்ன பண்றது? எப்ப வருவாளோ? என்ன சார் இந்த பக்கம்? ஒண்ணும் இல்ல, பார்க்கல படுக்க வச்சு ஒரு பாட்டு சீன் எடுக்க போறேன். அதுக்கு இடம் பாத்துக்கிட்டு இருக்கேன். எப்பவும் கடமையிலே கண்ணா இருக்கீங்க. சார், மயக்கமா வருது. மயக்கமா? வாந்தி வர வருதா? இல்ல, மயக்கம் மட்டும்தான். அதான பார்த்தேன். இந்த வயசுல பொண்ணுகளுக்கு 2 சேர்ந்த மாதிரி வரக்கூடாது. உட்காரு. பரவாயில்ல சார். அட உட்காருமா, வெக்கப்படக்கூடாது. இன்னைக்கு ஷூட்டிங்ல ஒரே தொல்லை. என்னங்க தொல்லை? புது நடிகர் ஒருத்தருக்கு வசனம் பேச தெரியல. நான் ஸ்பாட்ல வசனம் பேசி நடிச்சு காமிச்சேன். கோச்சுக்காதன்னு என்னன்னு சொல்லு. அப்புறம் என்னங்க, எனக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நடிச்சு காட்டினதே இல்ல. இவ்வளவுதானா? இதுதான் சீனு. வில்லனு கதாநாயகி ஹோட்டலுக்கு சாப்பிட வராங்க. வில்லனும் கதாநாயகியுமா? ஆமா, இது ஒரு புதுமையான கதை. ஓஹோ. டேபிள்ல உட்காந்துக்கிட்டு தெனாட்டா என்ன இருக்குன்னு கேட்டாங்க. சருவரா நடிச்ச நடிகருக்கு வசனம் பேச முடியாம திருன்னு முடிச்சாரு. எடுத்து விட்டேன். இட்லி வடை பொங்கல், பூரி தோசை உத்தப்பம். ஏன்னா எனக்கு பழக்கமாச்சே. என்ன பழக்கமா? அசிஸ்டன்ட் டைரக்டராச்சே. நான் வசனம் பேசி முடிச்சதுமே ஒருத்தி ஓடியாந்து முத்தம் கொடுத்தா. சுடியவே ஆசைந்து போச்சு. அதுக்காக இது வரைக்கும் நான் காப்பாத்தி வச்சிருந்த கற்பை இழந்துட்டேன். அவங்க உடனே நான் பார்த்தாகணும். அவங்க இந்நேரம் லண்டன் போயிருப்பாங்க. எனக்கு முத்தம் கொடுத்தது கேமராமேன் பாட்டி. வெளிநாட்டுல இருக்கிறவங்க அப்படித்தான். இதுக்குப்பா இப்படி ஆயிட்டுக்கிறீங்களா? வெளிநாட்டுல உள்ளவங்க அப்படி, இந்த நாட்டுல இருக்கிறவங்க எப்படி? இப்படிதான். விடுங்க. இத பாருங்க, அடுத்த வாரம் எனக்கு பிறந்த நாள். நீங்க கண்டிப்பா வரணும். எனக்கு ஒரியாவில இருந்து குஜராத்துக்கு ஒரு டப்பிங் படம் பண்ண போறேன். அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? வாங்க. எங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வரியா? என்னது? இல்ல, நான் சாப்பிட ஹோட்டலுக்கு நீ சாப்பிட வரையான்னு கேட்டேன். நாளைக்கு வரேன். வரட்டுமா? சரி. புறாட்ட ஒண்ணு. போயிட்டு வாங்க. ஒரு செம்மறி ஆட்டை பண்ணி கற்பழித்து விட்டது. வாடா, கையில என்ன இவ்வளவு புத்தகம்? டேய், பார்த்து செலவு பண்றா. வர வர எனக்கு கடையில வேலையே இல்ல. டேய், எல்லாம் எனக்கு தெரியும்டா, நீ சும்மா. ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்கு 4-5 இடத்துல தமிழ் அர்த்தம் போட்டிருந்தா எதமா எடுத்துக்கிறது? சுத்தமா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு மச்சி. மறுபடியும் இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டா, +2 3 வாட்டி எழுதியும் தேர முடியல. டேய், எந்த தொழில செஞ்சாலும் திருந்த செய்யணும்டா. முயற்சி திருவினையாக்குண்டா, அதுக்காக தான் முயற்சி பண்றேன். உனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணு. கண்ணு, வராத மாட்டை பிடிச்சி வாசல்ல கட்டக்கூடாது, முட்டிடும். ஆமா, அதுவும் சரிதான்டா. இங்கிலீஷ்லாம் நமக்கு ஒத்து வராது. இருக்கிற திறமையை வெளிப்படுத்துவோம். உனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு ஹிந்தி வரும். இங்கிலீஷ் வரும். என்ன கையில பட்டணும்? ஒண்ணு இல்ல சார், என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அடடே, இன்னைக்கு கூட ஷூட்டிங்ல பிறந்த நாள் சீன் ஒண்ணு எடுத்தேன். அப்பவே நினைச்ச வரலாம்னு. ஏகப்பட்ட பிசி. இந்தாங்க பணியாரம். பணியாரமா? எல்லாரும் கேக் கொடுப்பாங்க, நீங்க என்ன பணியாரம் கொடுங்க? எங்க வீட்டு வழக்கப்படி பணியாரமா தின்னு பாருங்க. மணியாரம் ஜொலிக்குது, மச்சான கிழக்குது, பளபளக்குது, பருவம் பந்தாடுது. ஆளான பொண்ணு இது வாழவின் கண்ணு, ஆழமயக்குது, அதுல மூளை கலங்குது. ஐயோ, மணியாரம் ஜொலிக்குது, மச்சான கிழக்குது, பளபளக்குது, பருவம் பந்தாடுது. ஓ, என் பொண்ணை கட்டிப்பிடிக்கிறா? உன் பொண்ணு சான்ஸ் வேணுமா இல்லையா? ஆமா. உனக்கு சான்ஸ் வேணுமா இல்லையா? ஆமா. அதனாலதான் பாட்டுக்கு ஒட்டி வந்துகிட்டு இருக்கேன். அப்படியா? அப்ப நல்லா புடி. பிறந்த
அந்த நாள் போதுமா புருஷன் வர வேணாமா பொருத்தமான முத்தம் எப்ப கொடுக்க போறேன் சார் ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க. அவ குழந்தை மாதிரி குழந்தை கொடுத்த படிப்பா அவ விவரம் புரிஞ்சு சிரிப்பா மணியாரம் ஜொலிக்குது மச்சான இழுக்குது பளபளக்குது பருவம் வந்தாடுது ஆளான பொண்ணு இது வாழவின் கண்ணு ஆழமயக்குது அதுல மூளை கலங்குது தெரியல வசந்த மேனி மறையல மனசுக்குள்ள எங்குது அவ மாறா போல பொங்குது சூழமேட்டு சுந்தரி என சுத்தி கொண்ட பூங்கொடி மணியாரம் ஜொலிக்குது மச்சான இழுக்குது பளபளக்குது பருவம் வந்தாடுது ஆளான பொண்ணு இது வாழமீன் கண்ணு ஆழமயக்குது அதுல மூளை கலங்குது மணியாரம் ஜொலிக்குது மச்சான இழுக்குது பளபளக்குது பருவம் வந்தாடுது அப்பனும் பொண்ணு ஹோட்டலுக்கு எதுக்கு வந்தாங்க? சப்பளம் பண்ணா மாட்டிக்கிறவனே. அந்த முதலாளி குண்டை வேற திட்டுவான். ஏயா இந்த டேபிள் சப்ளை இல்லையா இல்ல சப்ளையே இல்லையா? அதானே. என்ன குண்டா இருக்கான் பாத்தியா? ஐ நல்ல குண்டு குதிரைக்க மாதிரி இருக்காப்பா. அவன் வேற ஹோட்டல்ல சாப்பிடுறான். சும்மா இரு. வாங்கப்பா. ஐயோ வருவாங்க இரு. டேய் அல்லப்பா அந்த டேபிள கவனி. என்ன சாப்பிடுறீங்க? எப்போ இந்த ஆளை பார்த்தா அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பா மாதிரி இல்ல? அண்ணன் என்னமா தம்பி என்னமா அவசரமான உலகத்திலே காசு வந்தா பாசமெல்லாம் பறந்து போயிடுங்க. என் பேரு அருளப்பேன். எங்க அண்ணன் தான் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பேன். நாங்க 2 பேரும் ரெட்ட குழந்தைங்க ஒட்டிக்கிட்டு பிறந்தோம். என்ன செய்யறது? என் தலையெழுத்து இப்படி. ஏங்க உங்க அண்ணன் உங்களை பார்க்க வரவே மாட்டாரா? வந்தாரு. என்ன பாசத்தோட பாக்காருன்னு நினைச்சேன். வந்தவர் என்ன சொன்னாரு தெரியுமா? நான் வருங்கால டைரக்டராக போறேன். 4 பேருக்கு முன்னாடி என்ன அண்ணேன்னு சொன்ன உன்னை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு என்ன சொன்னாருங்க. ஏன்னா அவர் தகுதிக்கு என் தகுதிக்கு ஒத்து வராதா? நீங்க கவலைப்படாதீங்க. அவர்கிட்ட சொல்லி உங்களை நான் பார்க்க வர சொல்றேன். 2 காபி கொண்டா. பார்த்தா அந்த மாதிரியே தெரியுது இல்ல? இதுல ஏதோ தில்லு முள்ளு நடக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அவரு வேற இவரு வேற. அவரு ஆட்டோல போற அசிஸ்டன்ட் டைரக்டர். இவரு சாதாரண ஹோட்டல் சப்ளையர். சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்ப சார் இருக்காங்களா? உள்ள இருக்காரு, போய் பாருங்க. என்னடா அது அங்கப்ப சாருக்கு இவ்வளவு மோசா? ஒரு பையலும் டைரக்டர் கேட்டு வர மாட்டேங்கிறா. வணக்கம் சார். என்ன வேணுங்க? அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் சார் நீங்க தானுங்களா? சத்தியமா நான் தான். ஏன் சார் துர்கா ஹோட்டல்ல வேலை செய்யறேன் அருளப்பன் உங்க தம்பிங்களா? நான் ஒரே பையன் தான் சார். அண்ணன் தம்பின்னு உளராதீங்க. அப்போ அவரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் என் அண்ணன்னு சொன்னாரே, அது பொய்யா? என்ன போலவே இருப்பாருன்னு சொன்னாரே, என் பொண்ணு சொன்னிச்சு. நீங்க என்ன கீழ்பாக்கத்துல இருந்து வரீங்களா சார்? அருளப்பன் தான் அங்கப்பனா, அங்கப்பன் தான் அருளப்பனா? ஏன் சார் உண்மையிலே நீங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அருளப்பன். நானா? என்ன சார் மாத்தி சொல்றீங்களே? சார் சார் நான் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன். தயவு செய்து என்ன விட்டுருங்க சார். ஏற்கனவே நான் ஒரு மென்டல். இது வேற இன்னொரு மென்டலா? சார் நிறைய கட்டுங்க சார். டான்ஸா? அப்ப சாயந்தரம் சந்திப்போம் கிளப்ல. என்னையா காட்டுத்தனமா உள்ள போய்கிட்டு இருக்க? போர்ட பாக்கலையா? பார்த்துதான் வந்தேன். அதான் விடுமுறை போல வந்த வேகத்துல கவனிக்கிறேன். அப்படி என்னையா வேகம்? இங்க அங்கப்பன் அருளப்பன் ஏதோ ஒரு அப்பன் இருக்கானா? அவன் போயிட்டான். 2 வார லீவுல போயிருக்காயா? 2 வார லீவுல போயிட்டான். அவன் மட்டும் கையில கிடைச்சான்
தீர்த்துட்டேன். ஐயோ அப்படி சொல்லப்படாது. அவன் ஒரு பெரிய சத்திய வந்த வாய திறந்துட்டான்னா என்னது? பொய்யே சொல்ல மாட்டான். 10 பேரை சமாளிப்பான். சண்டையிலையா? இல்ல சப்படையில. அவனை கெட்னியாச்சு கொண்டாட பார்த்தான். ஏன் தண்ணிய தெளிக்கிற? ஒரு குடம் தண்ணி எடுத்து தலையில ஊத்து, தலை முழுவன மாதிரி ஆயிடும். 1000 தடவை சொன்னேன் அவனை நம்பாதேன்னு. கேட்டியா? பெரிய அசிஸ்டன்ட் டைரக்டர் பாவி பையன் என்ன தலையில நிக்க வச்சு ஏமாத்திட்டானே. அப்பா அவர் அப்படியெல்லாம் திட்டாதீங்கப்பா. இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு அவர் பெரிய டைரக்டரா வரத்தான் போறாரு. நானும் முன்னுக்கு வரத்தான் போறேன். அதான் முன்னுக்கு கொண்டாந்துட்டானே. போங்கப்பா. ஹோட்டல் சப்ளையர் சினிமா டைரக்டர் ஆகக்கூடாதா? இந்த பாருங்க, அவரு சப்ளையரோ டைரக்டரோ என் மனச பாத்து கொடுத்துட்டான். மனசை மட்டுமா பறி கொடுத்த? மானமே போகுது. எப்போ நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எங்க போயிட்டா? இங்க வாங்கயா. இந்த பக்கம் பாரு. இங்க இல்லையா? இந்த பக்கம் பாரு. குனிஞ்சு பாரு. இங்க வாயா. ஐயோ நான் சொன்னேன் சொல்லிட்டு. நான் பேச நினைப்பதெல்லாம் அனுப்பிரியா, நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும். அனுப்பிரியா அனுப்புறேன்டா. அனுப்பிரியா. என்ன பெத்துட்டேன் பாரு. அனுப்பிதான்டா ஆவணும். யார் பத்தியா? இவங்க யாரு? உங்க மாமனுங்க. எனக்கு இப்படி மாமனே இல்லையே. ஐயோ காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பாத்தியா? நிறுத்தியா? கல்யாணத்துல போய் சோதனை மேல் சோதனையா? மங்களகரமா வாசியா? மாப்பிள்ள நடை போடுங்க. கட்டுறியா இல்லையா? கட்டி மேடம்.